எல்லாருக்கும் வணக்கங்க. இல்லைங்க, இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேங்க. என்னங்க இது, நான் கூட அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க பேசியிருந்தேன். அவங்க புருஷன் வச்சிருக்கிறவங்களோட வீடு தேடி போய் ரகலை பண்ணப்போ, அடிக்க போனப்போலாம் கூட சப்போர்ட் பண்ணேங்க. ஆனால் என்னங்க இது, புருஷங்காரன் இன்னொரு பொம்பளையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். உள்ளூருக்குள்ளாரையே தான் இருக்கிறாங்க. ஏங்க அவங்கள போய் அந்த ஆளை அடித்து நம்ம கூட வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமே வராதுங்களா? ம். விட்டுட்டு சும்மா டெய்லி வீடியோ போட்டு அது இதுன்னு பேசுறது, நக்கல் பண்ணிட்டு சிரிக்கிறது, இதெல்லாம் பேசி சிரிச்சா இவங்களுக்கு என்ன பெரிய கெத்துன்னு நினச்சிக்கிறாங்க. வாழ்க்கையே போயிட்டுருக்குது, அதை பற்றி புரிஞ்சுக்கிறது என்னமோ கொஞ்சம் கூட இல்லைங்க. இதே நம்மளாம் அந்த இடத்துல இருந்தோம்னா என்னங்க பண்ணுவோம்? ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பொண்டாட்டி மாதிரி இவங்கள வெப்பாட்டி மாதிரி வச்சு நடத்தும்போது நம்மளாம் இருந்தால் என்னங்க பண்ணுவோம் அந்த இடத்துல? ம். உடனே நம்மளுக்கு சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு போவோம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போய் இந்த மாதிரி என் புருஷனை அவள் வச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறேன், என் புருஷன் வரமாட்டேங்கிறான், என்னை அவளோட சேர்ந்துட்டு கேவலப்படுத்துகிறா அப்படின்னு போய் நம்ம கேஸ் தாங்க கொடுத்து முடிஞ்ச அளவு புருஷனை மீட்டு கொண்டு வர போராடுவோம். முடியலையா, நீ எனக்கு தேவையில்லைன்னு டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம குழந்தைகளை பார்த்துட்டு நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போகணுங்க. இவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, கையில் சேனல் வச்சுருக்குறாங்க. நல்லபடியாக ஒரு வீடியோ போட்டு அதில் வர வருமானத்தில் நம்ம குழந்தைங்க பேர குழந்தைகளோட சந்தோஷமாக வாழலாங்க. இவங்களையெல்லாம் பேசணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. அதே மாதிரி அந்த ஆளுக்கும் சொல்கிறேங்க, பொண்டாட்டி வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டியல்ல, அதோடு விட்டுறணும். நீ வந்து அவங்கள பற்றி நீயும் பேசக்கூடாது. தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி சமூக சீர்கேடு பண்ணுறீங்க? நல்லா இருக்கிறவங்க குடும்பம் கூட நாசமாக போயிடுவீங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா. உங்களால் முடிஞ்சால் உங்கள் புருஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் முதல்ல போராடி உங்கள் புருஷனை மீட்டு கொண்டு வந்துட்டு நீங்கள் பேசுங்க. இல்லையா, தேவையில்லையா தூக்கி போட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு ஏங்க தேவையில்லாத வந்து வலைதளத்தில் உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக பேசிட்டு, ஏங்க அவள் என்ன கண்ணுக்கு மறவாக உங்கள் புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறா? உங்கள் ஊரில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறா. நீங்கள் நினச்சா போய் உடனே உங்கள் புருஷனை மீட்டு எடுத்துகிட்டு வர முடியாதா? பொண்டாட்டி தானே நீங்கள், உங்களுக்கு 3 குழந்தைய கொடுத்துருக்குறாங்கள, இன்னொரு பையனுக்கு கல்யாணம் இருக்குதல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லையா? உங்கள் புருஷன் ஏற்கனவே தப்பு பண்ணி அதனால அந்த பையனோட வாழ்க்கை கெட்டு போயிருக்குது. நீங்களும் இதே தப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையெல்லாம் என்னங்க ஆகும்? நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை ஓடிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் என்னங்க சொல்லி கொடுக்க வரீங்க? ஊருக்குள்ளே உங்களை பார்க்குறாங்கல்ல, அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க? இதில் வேறு பணம் வேறு இவங்களுக்கெல்லாம் என்ன வருமானம் இல்லாமங்களா இருக்குது? கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, 3 பேருமே சம்பாதிக்கிறாங்க. எதுக்குங்க பணம் போட்டு வரீங்க? எத்தனையோ பேர் இல்லாத குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பேர் உதவி செஞ்சு வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, அவங்க கொண்டு போய் செய்வாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கு கொண்டு போய் நல்ல விதமாக அந்த பணம் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரு. இவங்களுக்கு எதுக்குங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்களுக்கு எதுக்குங்க பணம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? கஷ்டப்பட்டுத்தானே சம்பாதிக்கிறீங்க. நீங்களும் ஒரு ரூபாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அது நல்லவங்களுக்கு முடியாதவங்களுக்கு போய் சேர்ந்தாதாங்க அந்த பணத்துக்கும் மதிப்பு, உங்களுக்கும் மதிப்பு. நீங்கள் இவங்களுக்கெல்லாம் போடுறதுனால உங்களை எத்தனை பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவைங்களா? உங்கள் வேணால் நீங்கள் யாருக்கு வேணாலும் போடல, அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. இவங்கெல்லாம் என்ன கஷ்டங்களா வர்றாங்க? நல்லா தானே இருக்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்து உதவுறதுனால தாங்க அவங்க இன்னுமே அவங்க வாயெல்லாம் அடங்காமல் நல்வழிக்கு வராமல் இப்போ வரைக்கும் கெட்ட பாதையிலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நீங்கள் உதவி பண்ணுறதை நிறுத்துங்க. அவங்கவுங்க சம்பாதிக்கிற காசில் அவங்கவுங்க செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் பேசுகிறது தப்பாக சரியாக இருந்தில்ல, ஆனால் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஆனாலும் இவங்க இப்படியெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குதுங்க நம்மளுக்கு. எந்த பொண்டாட்டியுமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமே இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு புருஷன் அடுத்தவங்கக்கிட்ட பேசுனா கூட மனசுக்குள்ளே கோவப்படுறவங்க தாங்க நான் பார்த்துருக்குறேன். பொண்டாட்டியை இன்னொரு பொம்பளையே காரில் கூட்டிகிட்டு போகிறது வர்றது, நகை வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, எப்போயாவது அது அந்த பொம்பளையும் சேர்ந்து கட்டின பொண்டாட்டி பேசணும். நம்மளையெல்லாம் இந்த மாதிரி என் புருஷனெல்லாம் பண்ணி இந்த விளக்கமாத்தை எடுத்துகிட்டு போய் விளக்க மாதிரி பிய அடித்து இழுத்துட்டு வந்துடுவேங்க. நான் இந்தா
என்னங்க அது நான் மட்டும் இல்லைங்க, எல்லா மனைவிகளும் அதைத்தான் செய்வாங்க. ம் இப்படி ஒரு பொண்டாட்டி இருந்தால் அந்த மாதிரி தாங்க ஆம்பளையும் போவாங்க. கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுங்க. ஏங்க அன்னைக்கெல்லாம் அவங்க ஜெயிலேருந்து அந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி அவங்க புருஷன் வெளியில் வந்தாங்கல்ல, அப்போ அவங்க கூட இருந்து ஒரு நல்ல விதமாக அவங்கக்கிட்ட ஒரு இதாக பேசி புருஷனை தன் கைக்குள்ளே வச்சுக்க முடியாதுங்களா? ம் இவங்களோட இதனால தாங்க அந்த பசங்களும் சேர்ந்து கஷ்டப்படுதுங்க. உண்மையாக அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணுங்க. இவங்கள மாதிரி சீரழிஞ்சு போயிடக்கூடாதுங்க. ஓகேங்க, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி, மன்னிச்சிருங்க. என் மனசில் பட்டதை பேசுனேங்க. இது தப்பாக சரியான்னு தெரியல. அவங்க பேரை சொல்லி நான் பேசலை. ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு புரியும் நான் யாரை பேசுனேன்னு. ஓகே, பாய்.